வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டாக்ஸிக் யாஷ் நடிச்சிருக்க டாக்ஸிக் ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் டாக் ஆஃப் த டவுன் நினைக்கிறேன், டாக் ஆஃப் த இந்தியாவே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு அப்புறம் வராரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கீது மோகன்தாஸ். அப்புறம் யாஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன் பிளேலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய பட்ஜெட், கிட்டத்தட்ட 500-600 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அந்த செலவு அப்படியே ட்ரெய்லர்லேயே தெரியுது. அதை சொல்லுவாங்க ஒரு உலக தரத்தில்னு சொல்லுவாங்க, ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் அது அந்த மாதிரி இருக்காது நிறையா படங்கள். இந்த படம் உண்மையிலே ஒரு இன்டர்நேஷ்னல் மேக்கிங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் அந்த ரேஞ்சில் இருக்குது. இங்கிலீஷ் படம் சும்மா இங்கிலீஷ் படம் கிடையாது, இங்கிலீஷ் படத்தில் பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதில் 3 கெட்டப்பில் வராருங்க. இந்த படம் ரொம்ப நாள் எடுத்தனால 3 கெட்டப்பு. ஒன்று க்ளீன் ஷேவில் வராரு, அப்புறம் ஃபுல் தாடியில் வராரு, சொன்னோன்னு கெட்டப்பில் வராரு. ஸோ 3மே செம்மையாக இருக்குது, சரியான பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு. அதேமாதிரி 3 அழகான ஹீரோயின்ஸ், அது ருக்மணியாக இருக்கட்டும், கீராவாக இருக்கட்டும், ஏன் நம்ம நயன்தாரா வராங்க. ஸோ 3 பேருமே எல்லாருமே காஸ்டியூம்லேருந்து எல்லாமே செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. அதே மாதிரி மியூசிக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹைப்பை உண்டாக்கியிருக்கு. ஸோ எனக்கு முடிக்க தெரியும், இந்த படம் சொல்லப்போனால் கேஜிஎஃப் கலெக்ஷனை கூட அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போட போகிறேன். ஸோ தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.